எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்றதுக்காக நம்ம அறிவாளியும் இல்ல நீங்க எழுந்திரிச்சு வெளியில போறேன். இவங்களும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க, ஆக்ட் பண்ணுறவங்களையும் விட மாட்டாங்க. அப்படி தான் வந்து கேம் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஜாக்லின் மாரல் டீச்சரில் அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட மாரல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் தீபக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம பெரிய அறிவாளியும் இல்லைன்னு தீபக்கை லைட்டாக குத்தி தான் பேசுகிறாங்க. ராணவுக்கு வந்து எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சத்யாவுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா சத்யா வந்து கேப்டனா இருக்கப்ப அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து மிஸ் ஆச்சு, அதை வந்து குறி வச்சு சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க. இதை கேட்டு சத்யா, இது பார்த்தா மாரல் கிளாஸ் மாதிரி தெரியல, ஏதோ வந்து நாமினேஷனுக்கு ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி ஜாக்லினை கூப்பிட்டு பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க மாரல் கிளாஸை நேற்று பூரா எடுக்கல, இன்னைக்கு ஒழுங்கா மாரல் கிளாஸ் எடுங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய மாரல் என்ன தெரிஞ்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஜாக்லின் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு அவங்களோட மாரல்ஸ், அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத வந்து சொல்றாங்க. இதையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் பண்ற மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண விட முடிக்கிறாங்க. அதுங்களையும் சத்யா கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு கிளாஸை விட்டு வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்தா சத்யா நேற்று பூரா வந்து ஆக்ட் பண்ண மாதிரியே இல்லை, ஏதோ வந்து பவித்ரா பின்னாடி போன மாதிரி இருக்கு. ராணவ் வந்து என்ன வந்து ஆக்ட் பண்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஆக்ட் பண்றான, வர சுயமா வந்து சத்யா எதுவுமே ஆக்ட் பண்ணல. இன்னைக்குமே பாருங்க ரகட் பாய் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக வந்து தேவையில்லாமல் கிளாஸை விட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறது வந்து சரி வராது. உள்ளுக்கு இருந்தே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். நேற்று ராணவுக்கு எல்லாருமே சொன்னாங்களே கூட்டத்தோடு இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அதைத்தான் சத்யா பண்ணியிருக்கணும், அதை பண்ண மாதிரி தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.